நான் ஸ்டேஷனுக்கு அவசரமா போக வேண்டியது இருக்கு. நான் கிளம்பியே ஆகணும். அவளை என்னடா பண்றது? அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க கதவை போட்டிக்கிட்டு நிம்மதியா இருங்க. அவளால போன வேலை கஷ்டப்பட்டு திரும்ப கிடைச்சிருக்கு. மறுபடியும் அந்த வேலையில எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. நீ கிளம்பு சுரேஷ். டேய் மதியம் உள்ள வர சொல்லிட்டு போடா. என்னால முடியாதுண்ணே. ஏன் இங்கே இருக்க? எங்கேயாவது போக வேண்டியதானே? வீட்டுக்கு போ. இல்லைன்னா எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. எதுக்கு இங்கே இருக்க? நான் திரும்ப வரும்போது நீங்க இருக்கக்கூடாது. எங்கேயாவது போய் தொலைஞ்ச. இவ்வளவு அமைதியா இருந்த வீடு ஆனா இந்த வீட்டோட நிம்மதியா போச்சு. மறுபடியும் சொல்றேன், நான் வரும்போது நீங்க இருக்கக்கூடாது. திரும்ப உன்னை பார்க்கவே கூடாது. மன்னிப்பு கேட்டு கேட்டுதான் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. என்னால உள்ள மாதிரி சுயமரியாதை இல்லாம இருக்க முடியாதுங்க. நீங்க கொஞ்சம் கம்மிடுங்க. அம்மா கிட்டயும் பேசி பார்த்துட்டேன், அப்பா கிட்டயும் பேசிட்டேன். மதிய உள்ள கூப்பிடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ இன்னமும் மதி பேசினதான் யோசிச்சுட்டு இருக்கியா? ஏ மலர், அழுகுறியா? ஏ மதி உன் மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்கு. பேச்சோட பேச்சா என்னமோ சொல்லிருச்சே தவிர மனசுல இருந்தாலும் அப்படி சொல்லிருக்காது மலர். மதி பேசினதை பெருசா எடுத்துக்காத மலர். டக்குன்னு சொல்லிட்டாளேங்க எனக்கு சுயமரியாதையே இல்லைன்னு. ஏய் மலர், அழாத. வீட்டுல யாரு என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் தான். மாமாவும் அத்தையும் திட்டும் போது அமைதியா இருப்பேன் தான். அதுக்காக எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கிறது இல்லையே. வெளிய இருந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நானும் சண்டைக்கு போறவதான். எனக்கு தெரியும் மலரு. இது ஏன் வீடு, இங்க இருக்கிறவங்க ஏன் அத்தை, ஏன் மாமா, ஏன் புருஷன், ஏன் குழந்தை. இப்படி குடும்பத்துக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனா தப்பில்லைன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். ஏய் மலர், எனக்கு தெரியும் மலர். டக்குன்னு எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்லிட்டாளே மதி. நான் தான் சொல்றேன்ல மலரு, கோவத்துல அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருக்கோம். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு மதிய சொன்னது சரிதான். அவ காயத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் இருக்கிற மாதிரி நான் அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு துரு துருன்னு மன்னிப்பு கேட்க சொல்லிருக்க கூடாது. ஏன் தப்புதான். மலர்,
ஆனாலும் டக்குன்னு அவ அப்படி சொன்னது என்னால தாங்க முடியலங்க. ஏய் மலர் மலர் அழாத மலர், ப்ளீஸ் மலர். மலரே 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 ஜன்னல் வழியா பார்த்தேன்டா. இன்னும் அவ திண்ணையில தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. எங்கேயும் போவானெல்லாம் எனக்கு தோணல. அம்மா, நீங்க அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டுருக்கலாம்மா. எதுக்கு? உன் தம்பி வந்து என்ன திட்டத்துக்கா? யாரையும் உள்ள கூப்பிடுறதா இல்ல. அவ விருப்பப்படி என்ன பண்ணணுமோ அத பண்ணட்டும். நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. எனக்கு தெரியும். மதி சொன்னது உன் மனச கஷ்டப்படுத்தி இருக்கு. அப்படிதானே? அவ இதுவரை ஒன்ன மட்டும்தான் இந்த வீட்டுல திட்டாம இருந்தா. இப்போ அதையும் செஞ்சிட்டா. உனக்கெல்லாம் இது தேவைதான் மலரு, தேவைதான். எப்ப பாரு மதி பாவம் மதி பாவம்னு அவளுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தல்ல, உனக்கெல்லாம் இது தேவைதான். அவ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. தலகணம் புடிச்சவ. அவளை மிஞ்சி யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறவ. ஆரம்பத்திலே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதன்னு சொன்னேன். எங்க கேக்குற நீ? அதுக்குதான் இப்படி அனுபவிக்கிறேன். அம்மா சொல்றது எதையும் நீ பெருசா எடுத்துக்காத மலரு. மலர், என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்க ப்ளீஸ்? சரி, இங்க பாரு. என்ன என்ன புது மருமகளே, வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருக்க? என்னவா இருக்கும்? என்னாச்சு? போலாம் வா. ரொம்ப நேரமா இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா போல. ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏதாவது சண்டையா இருக்குமோ? தெரியலையே. அங்க பாரு. நீங்க ஏன் மார்க்கெட் வரல? போன வாரம் வாங்கின காய்கறியே நிறைய இருக்கு. 2 நாள் கழிச்சு போலான்னு நினைச்சேன். நானும் கவனிச்சேன். கேட்டதுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. ஏதாவது சண்டையா இல்ல கோச்சிட்டு வெளியே வந்து உட்கார்ந்திருக்காளா? சண்டைன்னு தான் நினைக்கிறேன். சாயங்காலம் லபோ திபோன்னு வீட்ல இருந்து சத்தம் கேட்டுச்சு. லட்சுமி அக்கா அழற சத்தம், ஐயையோ. சுரேஷ் கத்துற சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. அப்படியா? என்னன்னு போய் கேட்கலான்னு நினைச்சேன். லட்சுமி அக்கா வாய்க்கு பயந்துதான் நான் அந்த பக்கமே போல. மூத்த மருமக மாதிரி 2வது மருமக இல்ல போல. அவங்க ஏதாவது சொல்லிருப்பாங்க, இவ பதிலுக்கு பேசிருப்பா. அதனால சண்டை வந்திருக்கும். கிழிச்ச கோட்ல மருமக நிக்கலைன்னா லட்சுமி அக்காவால தாங்க முடியாதே. அவங்கதான் சுரேஷ் கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்து சண்டை மூட்டி விட்டுருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும், அவங்க வாய் தான் வண்டலூர் வர நீளமே. அவ இன்னும் வெளியில தான் இருக்கா. அசையாம உட்கார்ந்திருக்கா.
நீ எங்க போற? இல்ல மதிய பாக்க. அவதான் உன்னை அவ்வளவு மட்டமா பேசினால, ஆனாலும் அடங்க மாட்டியா நீ? என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனா மதி இவ்ளோ நேரமா வெளியவே உட்கார்ந்து இருக்கிறது நல்லாவா இருக்கு? இங்க பாரு, நாங்களா போய் உட்கார சொன்னோம். அது இல்ல மாமா. திமிரு பிடிச்சு போய் தானே அங்க இருக்கா, அங்கேயே இருக்கட்டும். அப்பா ப்ளீஸ்பா, மதி உள்ள கூப்பிடலாம்ப்பா. யாரும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர வேண்டாம். அப்புறம் வக்காலத்து வாங்குறவங்களையும் வெளியே போக சொல்லிடு. பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேளுன்னு மாப்பிள்ள சொன்னாரு, சுரேஷன் சொன்னான். அதை செய்யறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? நம்ம கிட்ட எல்லாம் அவ மன்னிப்பு கேட்டுருவாளா? அப்புறம் அவ தலையில இருக்கிற கிரீடா இறங்கிடாது. எல்லாரையும் எதிர்த்து எதிர்த்து பேசுற. அம்மா, அப்பா, மாமனாரு, மாமியாரு, புருஷன்னு யாரு பேச்சையும் மதிக்கலன்னா எப்படி? வெளியில அவ்ளோ கொசு கடிக்கும். நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பேசுற? இவ்ளோ பிரச்சனை கடையில அவளை கொசு கடிக்கிறது தான் முக்கியமா? அவளை கொசு கடிச்சாலும் சரி, இல்ல கொசு தூக்கிட்டே போனாலும் சரி, மன்னிப்பு கேட்காம அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அத்த அது அவ சொல்றதெல்லாம் நீங்க. எவ்வளவு பட்டாலும் நீ அடங்க மாட்டியா? இன்னும் அசிங்கப்பட்டு போய் நிப்பியா? அவளை மட்டும் உள்ள கூட்டிக்கிட்டு வந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. ஐயோ, சொர்ணம் குரல் மாதிரில இருக்கு. மதி வெளியே உட்கார்ந்து இருக்கிறத பாத்திருப்பா, அதான் என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு கூப்பிடுறா போல. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, என்ன சொர்ணம்? வீட்ல ஏதாவது பிரச்சனையாக்கா? எங்க வீட்லயா? எங்க வீட்ல என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏங்கா, யார் முகமும் சரியில்லையே. கதவு பூட்டி இருக்கு, புது மருமக வேற வெளியே உட்கார்ந்திருக்கா. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, மதி காத்து வாங்குறதுக்காக உட்கார்ந்திருக்கா. வெளியில நந்தவனமா இருக்கு, காத்து வாங்க. காத்து வாங்கணும்னா கொல்லப்புறத்துல உட்காரணும். எதுக்கு மணிக்கணக்கா வெளியே உட்காரணும்? அவளை பார்த்தா சண்டை போட்டு உக்காந்த மாதிரி இருக்கு. மலராவது வெளியே வருவா, மலரும் வரல. வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் என்னமோ பேசிட்டு வேற இருக்கீங்க. சுரேஷையும் காணோம். சாயங்காலமே வீட்ல சண்டை போடுற மாதிரி சத்தம்லாம் கேட்டுச்சு. ம், அதெல்லாம் ஒரு சண்டையும் இல்ல. அவளுக்கு காலேஜ்ல ஏதோ பாடம் எடுக்கணுமா, அத யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. யோசிக்கிறதுக்கு உங்க வீட்ல இடமா இல்ல? எத்தனை கேள்விதான் கேப்பீங்க? வீட்டுக்குள்ள நாங்க டிவி போட்டிருக்கோம். அந்த சத்தத்துல அவளால யோசிக்க முடியலையாம். இப்பதான் டிவி ஓடலையே, ம், அவளை உள்ள கூப்பிட வேண்டியதானே? ஐயய்ய, ஒரு மனுஷிக்கு வீட்டுக்கு வெளியில உட்காரது கூட உரிமை இல்லையா? உடனே விசாரிக்க வந்துட்டீங்க. என்னக்கா, ஒரு அக்கறையில தான். இது அக்கறை எல்லாம் இல்ல, அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குற ஆர்வம். என்னக்கா இப்படி சொல்றீங்க? அக்கா அக்கா, ஆ, நீங்க வாங்கக்கா, சொல்றேன் இல்ல வாங்கக்கா, மலரு, வாங்க. என்னாச்சு மலரு? சொல்லு, சொல்றேன்க்கா, வாங்க. என்ன பிரச்சனை மலரு? புருஷன் பொண்டாட்டி சண்டையா? யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாள் அந்த பொண்ணு. எல்லாரும் உன்ன மாதிரியே இருந்துருவாங்களா மலரு? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லக்கா, நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேனே. மதி வெளியே இருக்காளே. அவ கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துருவா. அ, மாமா வேற இருக்காரு, அவருக்கு இப்படி பேசுறதெல்லாம் பிடிக்காதுக்கா. நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. இப்போ கிளம்புங்கக்கா, சாரிக்கா. சரி, நான் மலரு. அப்புறமா சொல்றேன்க்கா, ப்ளீஸ். வா, 3 பேரும் கிளம்புங்க. ஓ, இவளுக்கு போய் தெரு முழுக்க தம்பட்ட அடிப்பாளுங்களே. கொஞ்ச நேரத்துல மொத்த தெருவும் நம்ம வீட்டு முன்னாடிதான் நிக்கும். ம், இப்பவே கூடிருச்சான்னு தெரியல, அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கா. அம்மா, இப்பவாவது மதிய உள்ள கூப்பிடலாமா? அக்கம் பக்கத்துல ஏதாவது பேசினா நமக்கு தானே அசிங்கம். தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் கூடி நம்ம வீட்டு கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. நினைச்சேன், இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன்.
எந்த நேரத்துல இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தமோ தெரியல. மானத்தை வாங்குற. அவளை மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வர சொல்லு லட்சுமி. நான் சொன்னா கேப்பாளா? கடைசியா ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமே, பேசி பாரு. இங்க பாரு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்க தொடங்கிட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா உள்ள வந்து என்கிட்டயோ உங்க மாமா கிட்டயோ மன்னிப்பு கேளு. சுரேஷ் கிட்ட நாங்க பேசிக்கிறோம். இங்க உட்காந்து நாடகம் போட்டு எங்களை அசிங்கப்படுத்தாத. நாங்க உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி எல்லாம் கிடையாது. மானமா வாழ்றவங்க. எங்களால இந்த அவமானத்தை எல்லாம் சகிச்சுக்க முடியாது. இப்ப எதுக்கு ஏன் வீட்டு ஆளுங்களை இழுக்கிறீங்க? இங்க பாரு, உன்கிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பு இல்ல. நீ எல்லாத்துக்குமே துணிஞ்சவளா இருக்க. நீ இந்த வீட்டுல வாழணும்னு கொஞ்சமாச்சும் ஆசை இருந்தா உள்ள வந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப கிளம்பி போடி. இங்க எதுக்கு உட்காந்துக்கிட்டு எங்க உசுர வாங்குற? என்ன எங்க கிளம்பி போக சொல்றீங்க? நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோமா? தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோம். உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? அவ மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாளாம். எங்கேயும் போகவும் மாட்டாளாம். என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அனுபவிங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அடுத்த நெஞ்சு வலிய வர வைக்காம இவன் விட மாட்டா போல இருக்குது. நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். நானாவது போய் மதி பக்கத்துல உட்காரட்டுமா? எதுக்கு? இல்ல அத்த, இல்லனா ரொம்ப தப்பாயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ரொம்ப பேச தொடங்கிடுவாங்க. நான் அவ கூட கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வரேன்.